ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சூஸ் அறுசுவை. நம்ம இன்றைக்கி புதுசாக பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பச்சை மிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு அதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சாப்பரில் போட்டு நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கலர் மாறிடுச்சு. அடுத்தது தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ், நான் இன்றைக்கி கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட்டும் வணக்கியாச்சு. அடுத்தது முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்கும் அப்படின்றனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் அதை ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1.5 டீஸ்பூன். அடுத்தது கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக லிட்டில் பிட் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதையும் வணக்கி விட்டுக்கலாம். ஆயில் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடிக்கடி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரெயின் ஆக விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை அதை அதில் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து தனி பவுலில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்டஃப்பை அதில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிட் ஆஃப் பிளேசஸ் கூட ஒயிட்டாக தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்தது அது மேலே இன்னொரு பீஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டஃப் பண்ணியாச்சு. அடுத்தது நான் தோசைக்கல் வச்சுட்டேன். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ப்ரெட் டோஸ்ட்டுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ ஆரல்ஸ் நீங்கள் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட் ஸ்டஃப்பை எடுத்து அதில் நம்ம வச்சுக்கலாம். வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெட்டர் இது மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் ஓகே, இல்லைன்னா கரிஞ்சிரும். அந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ப்ரெட் சாண்ட்விச் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு பெட்டர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் சூப்பராக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படினாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் டொமேட்டோ கெச்சப்போடு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு புதுமையான ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.